ஊறுகாய்க்கு வந்து இஞ்சியும் பூண்டும் நம்ம உரித்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து இனிமேல் மிக்சியில் பேஸ்ட்டாக ரெடி பண்ணணும். நம்ம எல்லா இஞ்சியவும் பூண்டையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வாங்க நம்ம இறால் ஊறுகாய் எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இறால் பொரிச்சோம்ல அந்த சட்டியிலேயே நம்மளுக்கு ஊறுகாய்க்கு தேவையான எண்ணெயை இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நாம் இப்போ வந்து இஞ்சியும் பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து அடி பிடிக்காமல் நம்ம இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம அப்படியே கிண்டி நம்ம விட என்ன பண்ணணும்னா அடி பிடிக்காமல் நம்மளுக்கு ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அடி பிடிக்க ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன், இது வந்து எப்படி கருப்பு கலராக மாறிடும். அப்போ அங்கங்கே கருப்பாக போயிடுச்சுன்னா ஊறுகாய் வந்து கசப்பாயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஊறுகாயை அடி பிடிக்காமல் நம்ம அந்த கிரேவியை அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ இந்த அளவு கலர் கொஞ்சம் மாறின உடனே நம்ம வந்து ஊறுகாய்க்கு தேவையான மசாலா பொருள்லாம் இப்போ தான் நம்ம சேர்க்கணும். ஊறுகாய்க்கு தேவையான மசாலா பொருள் இதில் ஒரு 11 வகையான மசாலா பொருள்லாம் சேர்த்துருக்கோம். இதில் இந்த சேர்த்த பொடியை வந்து நம்ம ஊறுகாயில் போட்டுடலாம். ஊறுகாய்க்கு தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துட்டோம்ல. இப்போ நம்ம இதை வந்து நல்லா கிண்டி விட்டுடலாம். சொந்தங்களே அப்படியே நம்ம கிளறி விடணும். பாருங்கள், ஊறுகாய் அப்படியே நம்ம கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டே இருக்கும் பாருங்கள். நம்ம போட்டோம்ல இந்த மசாலா தான் அந்த ஊறுகாய்க்கு டேஸ்ட்டையே அள்ளி கொடுக்குறது. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊறுகாய்க்கு தேவையான கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கலாம். இறால்லாம் போட்டு நம்மளுக்கு ஊறுகாய் எப்படி கிடைக்கும்னு பாருங்கள். நம்ம வந்து கிரேவி நம்மகிட்ட வந்து கம்மியாக தான் இருக்கும் நம்ம ஊறுகாயில், ஆனால் இறால் அதிகமாக இருக்கும் பாருங்கள். நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்தாலுமே அதில் 2 இறால் 3 இறால் வர்ற மாதிரி தான் நம்ம கிரேவி ரெடி பண்ணுவோம். எப்பவுமே கிரேவி கம்மியாக இருக்கும், இறால் வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது இறால் ஊறுகாய், மீன் ஊறுகாய், அப்புறம் சிக்கன் ஊறுகாய், மாசி கருவாடு தொட்டு நெத்திலி கருவாடு ஊறுகாய் யாருக்கு வேணாலும் நம்ம நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மளுக்கு இப்போ வந்து ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.